ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்போது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவராய் சாவாமையுள்ளவரும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. இங்கே அருமையான வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். தீமோத்தேயு என்கிறதான தன்னுடைய உதவிக்காரராகிய ஊழியருக்கு பவுல் எழுதும்போது எழுதின அருமையான ஒரு நிருபம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி என்று சொல்லி சில காரியங்களை சொல்லுகிறார். நீதியையும் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இவைகளை விட்டு இவைகளை நாடு என்று சொல்லுகிறதான ஒரு அருமையான வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். எவைகளை விட்டு என்று சொல்லும்போது அந்த 9, 10 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். அதாவது நான் இந்த உலகத்திலே ஒரு செல்வந்தனாய் மாற வேண்டும், இந்த உலகத்திற்கு செல்வந்தனாய், எழுத்தின் பிரகாரமாய் செல்வந்தன் என்று சொல்லும்போது எல்லாரும் எண்ணிக்கொள்ளுவது பணக்காரனாய் ஆக வேண்டும், ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறார்களாம்? சோதனையிலும், அந்த 9வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் அந்த வசனத்தை பாருங்கள். சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். சில காரியங்களுக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சில இந்த உலகத்திற்கு நாம் செல்வந்தர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? சோதனையிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள், கண்ணியிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதியேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலே அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, தனியாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, பண ஆசை என்கிறதான அந்த பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிற அந்த பண ஆசை, அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. விசுவாசம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. அதை விட்டு வழுவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களையே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள்னா இந்த பக்கம் குத்துனா அந்த பக்கம் வந்துடும். அந்த அளவிற்கு தங்களையே என்ன செய்து கொள்ளுகிறார்கள்? வருத்தி கொள்ளுகிறார்கள், வேதனைப்படுத்தி கொள்ளுகிறார்கள், தாங்களே போய் அதில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அதான் 9வது வசனத்தில் நம்ம வாசித்த காரியங்கள். பாருங்கள், இதெல்லாம் இந்த 9, 10 நம்ம படித்த இவைகளை விட்டு ஓடி, அப்படி தான் அந்த 11வது வசனம் நமக்கு தொடங்குது. தேவனுடைய மனுஷனே, நீ இவைகளெல்லாம் விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த தெய்வ செய்தியின் தலைப்பு என்னவென்றால், வலுவச் செய்கிறவைகளை, நம்மை விசுவாசத்தை விட்டு வலுவச் செய்கிறவைகள். அதாவது சொல்லுவாங்க, கழுவுற மீன் என்ன சொல்லுவாங்க, கழுவுறதுல நழுவுற மீனா எப்படியோ சொல்லுவாங்க. அப்படி சிலருடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். சில சூழ்நிலைகளில் அப்படியே அழகாக என்ன செஞ்சிருவாங்க, நழுவி போயிடுவாங்க. இந்த அது இதுக்காக தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீன்களெல்லாம் எடுத்து கழுவும் போது சில மீன்கள் என்ன செஞ்சிருன்னா கையிலேயே நிற்காது.
நழுவி நழுவி விழுந்துக்கிட்டே இருக்கும். அது தன்னை கழுவ விடாது, சுத்தமாக்க விடாது, தூய்மைப்படுத்த விடாது, அடுத்த பயன்பாட்டிற்கு ஆயத்தமாக்க விடாது. அது என்ன செஞ்சிடும்? படக்கு படக்குன்னு நழுவி நழுவி விழுந்துடும். மீன் கழுவுறவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுபோல் கழுவுற மீனில் நழுவுற மீனா அப்படி சொல்லுவாங்க. இது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கை சில பகுதிகளில் இப்படி வலுவி போகிறதா இருக்கிறது, நழுவி போகிறதா இருக்கிறது. சில சூழ்நிலைகளில் மழுப்பி போகிறதான நிலை காணப்படுகிறது. அப்படி தானே? அப்படியே சமாளித்து ஓடிடுறது. அந்த ஒரு வசனம் நமக்கு நேராக வரும்போது அப்படியே பாதுகாத்து அடி வாங்காமல், அந்த வசனத்துக்கு இடம் கொடுக்காமல், அதிலிருந்து சேதமுறாமல் அப்படியே என்ன செஞ்சிடுறது? அப்படியே வலுவி ஓடிடுறது. அப்போ பாருங்கள், சிலது ஏற்ற மாதிரி வரும்போது ஆண்டவரே சரி நான் கீழ்ப்பணிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் நின்றுக்க வேண்டியது ஆண்டவருடைய கையில். சில வார்த்தைகள் அதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இச்சிக்கிறதான காரியங்கள், நம்ம விரும்புகிற காரியங்கள், அது நமக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும். அதான் சொல்லி இருக்குது, தாங்களே என்ன செய்து கொள்ளுகிறார்கள்? இச்சித்து உருவ குத்தி கொள்ளுகிறதான அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அவைகளை விட்டு என்ன செய்யணுமா? ஓட வேண்டும். விசுவாசத்திலிருந்து வலுவச் செய்கிறதான, விலகச் செய்கிற, அதான் பாருங்க, ஆண்டவர் நம்ம விசுவாசத்துக்குள்ளே நடத்தணும்னு நினைக்கிறார், விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை ஒரு நல்ல வழியில் நடத்தணும்னு நினைக்கிறார். அப்போ என்ன செஞ்சிடறது? அழகாக எஸ்கேப் ஆகிடுறது, ஓடிட வேண்டியது. ஆமென், அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. சில பகுதிகளில், நான் சொல்கிறது எல்லா இடத்துலையும் இல்லை, சிலது ஓகே நல்லா இருக்குது. சில காரியங்கள்னு வரும்போது அப்படியே எஸ்கேப், அப்படியே கேட்டும் கேளாதவர்களாய், கண்டும் காணாதவர்களாய் சில காரியங்களை விட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறது. இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம் அதில் இன்னைக்கு சரியாக வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. அப்போ பாருங்கள், வலுவி போகிற காரியம். இந்த வருஷம் நம்ம என்ன நினைக்கிறோம்? இதில் எல்லாம் தப்பிச்சு ஓடி வந்தோம். ஆண்டவரை சமாளித்து, அவரை மழுப்பி, ஆண்டவரே அது கொஞ்சம் கூட டைம் கொடுங்க ஆண்டவர், இந்த வர்றேன் போகிறேன் அப்படின்னு. சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி இந்த மனிதர்களை சமாளிச்சிடலாம், ஆண்டவரை ஒரு நாள் சமாளிக்க முடியாது. அப்படியே நழுவி ஓடுறது. அப்போ பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க வாழ்க்கை மற்ற பகுதியில் ஓகே நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, பாராட்டக்கூடியதாக இருக்கிறது, ஆண்டவரே பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சில விஷயங்களில் அப்படியே வலுவி ஓடிடுவாங்க, சமாளித்து ஓடிடுவாங்க, நழுவி ஓடிடுவாங்க. பாருங்கள், அப்படி சில அனுபவங்கள் இருக்கத்தான் செய்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் சில அனுபவங்கள் அப்படி இருக்கதான் செய்கிறது. உதாரணமாக பாருங்கள், ஆண்டவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவதிலேயே சில, அந்த அஸ்திபார உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவதிலேயே சிலருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அப்படி நழுவி போகிற மாதிரி தான், எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ரசிக்கப்பட்டீங்களா? ரசிக்கப்பட்டேன், ஓகே, நல்லது. ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? சிலர் அதில் எப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க, நழுவி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும். அப்படி அப்போ பாருங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுலேயும் நழுவுற மீன்கள் எல்லாம் இருக்கிறது. ஜெபம் பண்ணுறீங்களா? திருவிருந்தில் சரியாக பங்கு பெறுகிறீங்களா? இன்னும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கை கொண்டு வாழ்கிறீர்களா? அந்யோன்யத்தில் எப்படி இருக்கிறீங்க? ஜெபிப்பதில் எப்படி இருக்கிறீங்க? இப்படிப்பட்டதான அஸ்திவார உபதேசங்களை எடுக்கும்போதே சில காரியங்கள், சிலது நல்லா இருக்குது, ஓகே, நல்லது, உங்கள் ரட்சிப்பு நல்லது, உங்கள் சுவாசம் நல்லது, உங்கள் பாட்டு நல்லா இருக்குது, உங்கள் ஆராதனை நல்லா இருக்குது, உங்கள் ஜெபம் நல்லா இருக்குது, உங்களுடைய பேச்சு நல்லா இருக்குது, நீங்கள் பாராட்டுகிற அன்பு நல்லா இருக்குது, நீங்கள் கொடுக்குற காணிக்கை நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் சில விஷயங்களில் எப்படி தான் ஓடிடுறது? அப்படி நழுவி ஓடுகிறது. இது நம்மை விசுவாசத்தை விட்டு வலுவ செய்கிற சில காரியங்கள். அல்லேலூயா. அதுதான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி வலுவச் செய்கிறதான சில காரியங்களையும் நாம் விட்டு என்ன செய்யணுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த பக்தியை,
அந்த விசுவாசத்தை, அந்த நீதியை, அந்த அன்பை, பொறுமையை, சாந்த குணத்தை அடையும்படி ஓட வேண்டும். அல்லேலூயா. இதில் இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த வலுவுறது எதுக்காகன்னா அதை விட முடியல. புரியுதா உங்களுக்கு? அதை விட முடியாதனால தான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, வலுவ வேண்டியதாக இருக்குது. அதை விடாத வரைக்கும் இதை என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. உன்னை விட்டால் தான் உன்னை என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியும். இவங்களுக்கு என்னென்னா அதுவும் வேணும், ஆனால் இதையும் வச்சுக்கிட்டா எப்படி? அப்படி தானே? லோத்து பார்த்தாரு பாருங்க. ஆபிரகாம் சொல்கிறாரு, லோத்து நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், நம்ம என்ன செய்து கொள்ளலாம், பிரிந்து கொள்ளலாம். நீ கிழக்க போனேன்னா நான் மேற்க போய்க்கிறேன் அப்படி சொல்கிறார். நான் உன் கூட வந்து இடைஞ்சல் பண்ண போகிறது, நீ எங்கே போகணுமோ நீ பிரச்சனை இல்லாமல் நீ அங்கே போய் இருப்பா. இவர் உடனே தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து சொல்கிறாரு, சோதோமை பார்த்து பேசுகிறார் பாருங்க. அந்த ஆதி ஆகமத்தில் அந்த வசனம் இருக்குது. சோதோமை பார்த்தவர் ஒரு காரியம் சொல்கிறாரு, அதை எடுத்தீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். சோதோமை பார்த்தவர் சொல்கிறாரு, அது எப்படி இருக்குது, ஏதேன் தோட்டம் மாதிரியும் இருக்குது, அதே நேரத்தில் எப்படி இருக்குது வாசிங்க. அப்பொழுது லோத்து நல்லா கவனிக்கணும் பாருங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும், அந்த பூமி முழுவதையும் பார்க்கிறார். நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டார். நல்ல தண்ணியோட இருக்கு, சூப்பரா இருக்கு, இடம் சூப்பரா இருக்கு. ஓகே. கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே அதுக்கு முன்னாடி சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், நல்ல கவனிங்க, என்னமா கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எப்படி இருக்கு? கர்த்தருடைய தோட்டம் மாதிரியே இருக்குது. கர்த்தருடைய தோட்டத்திற்கும் எகிப்து தேசத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இவர் கண்ணு, ரெண்டு கண்ணு பாருங்கள். ஒன்று அதை கர்த்தருடைய தோட்டமாகவும் பார்க்குது, என்னது எகிப்து தேசமாகவும் பார்க்குது. அப்படி இருக்குதா? சிலருக்கு இப்படி தான், அதுவும் வேணும், இங்கேயே வந்து ஞாயிற்றுக்கிழமை நல்லா கைதட்டி பாட்டு பாடிக்கணும், அடுத்து அங்கேயும் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, அதையும் விட்டுறணும். அந்த விடுறதில்லை, பிடிச்சிக்கிறது, அங்கேயும் பிடிச்சிக்கிறது, அங்கேயும் பிடிச்சிக்கிறது, இங்கேயும் என்ன செய்யணும், வேணும். அந்த ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, இந்த பவுல் மூலமாய் சொல்லுகிறார், இதை விட்டு இங்கே கழட்டி விடு, நீ இதை கழட்டி விட்டினா தான் அங்கே வலுவாமல் அதை பிடிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் சில காரியங்கள் விட வேண்டியதை விட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த 2023 ஆண்டின் இந்த கடைசி நாளில் நாம் அப்படி இதிலெல்லாம் நழுவி பிடிச்சிக்கிட்டே இருந்தோமா, வேணும் எனக்கு பரலோகமும் வேணும், வந்துடுறேன், கொஞ்ச நாளில் வந்துடுறேன், இதை நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு வந்துடுறேன்னா அது வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக இருக்க மாட்டார். விட்டுட்டு வரணும், அது வேணும்னா இதை விடணும். ஆமென். அல்லேலூயா. ஹிந்தியில் என்னது சோடுது, அப்படி தானே? விட்டுரு, எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் எல்லாம் செஞ்சிடணும், விட்டுறணும். விட்டுட்டு அதுதான் நமக்கு வேணும். அல்லேலூயா. பாருங்கள், ஒரே ஒரு நபரை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லி, அவருடைய வாழ்க்கையை உங்களுக்கு உதாரணமாக சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த சம்பவத்தை புரிகிற மாதிரி அழகாக சொல்கிறேன், கவனிங்க. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அந்த மனுஷன் இயேசுவை தேடி வருகிறான். இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவர் போகிறதான வழியிலே ஒரு மனுஷன் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நல்ல போதகரே, இயேசுவை பார்த்து பேசுகிறாம, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் எனக்கு வேணும், நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, அந்த 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 மோட்ச வாழ்க்கை எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவனுடைய
கேள்வி. இயேசு சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகள் உனக்கு தெரியுமே, அதை நீ செய்யி அப்படின்னு சொன்னார். இவன் உடனே என்னடா ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டார் அப்படின்னு சொல்லி பயப்படாமல் தைரியமாக சொல்கிறான், ஆண்டவரே இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் என்ன செய்திருக்கிறேன், கை கொண்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் இல்லைப்பா, நான் சின்ன வயசுல இருந்தே இதுக்கு கீழ்ப்படிந்து, அவன் ஒரு நல்ல ஒரு மனிதன் பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் என்ன செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு சொன்னார், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை கவனிக்க வேண்டிய வார்த்தை, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. அவன் மேலே அன்பு வச்சு இயேசு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, எல்லாம் ரைட்டு தான்ப்பா, ஆனால் உங்ககிட்ட ஒரு குறைவு இருக்கிறது. நீ எல்லாத்துலேயும் நல்ல பெஸ்ட் பெட்டர் நல்லா இருக்க, குட்டு, எல்லாத்துலேயும் ஓகே, 80% மேலே உன் மார்க்ஸ் இருக்குது. நல்லா கவனிங்க பிள்ளைங்க, அப்படி தானே, 5 சப்ஜெக்ட் இருக்குது, 7 சப்ஜெக்ட் இருக்குது, 11 சப்ஜெக்ட் இருக்குது, ஓகே, எல்லாத்துலேயும் 90, 95, A+ கிரேடு தானே, எல்லாம் ஓகே. அப்புறம் அப்படியே பார்த்து வரும்போது மேக்ஸில் மட்டும் 30 போச்சா, என்ன ஆயிரும், பாஸ் பண்ணி விட்டுருவாங்களே. எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கு, 95 வாங்கிடுச்சு, A+. அதனால் இதில் தானே 30 மார்க்கு போட்டு பாஸ்ன்னு போடுவாங்களா, போட மாட்டாங்க, ஃபெயிலுன்னு தான் போடுவாங்க இல்லையா, கிரேடு வராது. அப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிஞ்சியா? ஆமாம் ஆண்டவர், எல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கேன், எல்லாம் கை கொள்கிறேன். ஏசு சொன்னார், என்ன சொன்னார், இன்னும் ஒரு குறைவு உண்டு. அப்போ அதை சொல்கிறாரு, நீ போய் உன்னுடையவைகளை, உங்கள்கிட்ட இருக்கிறத விற்று யாருக்கு கொடுத்துரு, தரித்திரர்களுக்கு கொடுத்து விடு, அப்போது பரலோகத்திலே உனக்கு என்ன உண்டாயிருக்கும், பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்புறம் நீ என்னைய ஃபாலோ பண்ணி வா, என்னை பின்பற்றி வா, நீ எங்கே போகலாம், நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளலாம். அந்த கடைசியில் 22வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவன், அவன் ரொம்ப பணக்காரன். அதனால் அவனுக்கு என்ன வந்துருச்சு, இந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே எல்லாம் ஓகே. இயேசுக்கிட்ட வந்தார், நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள என்ன செய்யணும்னு கேட்டார். இயேசு சொன்னார், இதெல்லாம் செய்கிறியாப்பான்னு கேட்டார். ஆண்டவர் எல்லாம் செய்கிற. ஏன்பா இந்த உங்கள்கிட்ட இந்த பூலோகத்தில் நிறைய செல்வம் வச்சிருக்கிய, அதெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு நீ என்ன செய்ய, என்னை பின்பற்றி வா, ஏன்னா உன் ஆசையெல்லாம் அங்கே இருக்குது. நீ அந்த இடத்துல நீ எப்படி இருக்க, நழுவுறமைனா இருக்கிற. அங்கே தான் உன் வாழ்க்கை என்னவாயிட்டு இருக்குது, நழுவி போயிட்டே இருக்குது, வலிவி அந்த பாயிண்டில் தான் உனக்கு ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. நீ அதையும் விற்று என்ன செஞ்சிரு, கொடுத்துரு, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு அவனைய அங்கே சொல்லியிருக்கு. அவன் ரொம்ப ஆஸ்தி உள்ளவன், ரொம்ப பணக்காரனாக இருந்தபடினால இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு என்ன செய்து விட்டான், போய்விட்டான். நீங்கள் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எலாபரேட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். அந்த 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஓடி வந்தான். அவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மத்தேயு 19:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு வாலிபன். மத்தேயு 19:20 நம்ம வாசிக்க முடியும், அந்த வாலிபன் அவரை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க, இயேசுவிடம் ஆண்டவரே இப்படி ஒரு கேள்வி கேட்ட ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னா, அவன் இயேசுக்கிட்ட வரும்போது அது ஒரு வாலிப வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்களேன்,
இவனுடைய வாழ்க்கை வாலிபத்தில் இயேசுவை தேடி வந்த ஒரு வாழ்க்கை. பாருங்க, வாலிபத்தில் இயேசுவை தேடி வருவது என்பது, தெய்வத்தை தேடி வர வேண்டும் என்பது, சிருஷ்டிகரை தேடி வர வேண்டும் என்பது ஒரு சரியான சமயம். அல்லேலூயா. அவனை பாராட்டலாம். குட், 95+. சரிங்களா? பாருங்க, நல்லது. வாலிபத்தில் வந்தான். இன்னைக்கு பாருங்க, வாலிபத்தில் இயேசுவை தேடி வருகிறவர்கள் மிக சொற்பமாகி விட்டார்கள் இந்த காலகட்டத்தில். அவன் வாலிபனுடைய அந்த சிந்தையெல்லாம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கின்னு இல்லை, அன்னையிலேருந்து அப்படி தான். ஏன்னா அவனுக்கு சரீரத்தில் அந்த மாம்ச பலம் என்பது எப்படி இருக்கும், ரொம்ப வரவரப்பாக, அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக, வேகமாக, அந்த ரத்தம் ரொம்ப சூடாக ஓடக்கூடிய சமயம் வாலிப சமயம் என்பது. பிள்ளைகள் துடுதுடுன்னு இருப்பாங்க, ஆனால் அந்த வாலிபத்தின் பலன் இருக்காது. வயசானவங்களுக்கு எல்லாம் செத்து கிடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த வாலிபன் ரொம்ப எல்லாத்துலேயும் அவன் எதாக இருந்தாலும் முடியாது அப்படின்னே சொல்ல மாட்டான். செஞ்சு பார்க்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்கிறதான பார்த்துருக்கீங்களா? வாலிபர்களெல்லாம் பைக் ஓட்டிகிட்டு போகிறத பார்த்துருக்கீங்களா? எது முடியலையோ அதை செய்யணும்னு நினைக்கிறவன் தான் யார்? வாலிபன். எல்லாருமே இன்றைக்கி இந்த உலகத்தில் வாலிபர்களை, வாலிப வயதை தேடுகிறார்கள். பாருங்க, அது ரொம்ப ஒரு ஏற்ற சமயம்னு சொல்லலாம். நல்ல சமயம், வாழ்க்கையின் முக்கியமான சமயம், வாழ்க்கையின் தக்க சமயம். ஆண்டவரும் அப்படிப்பட்டவர்களை தேடுகிறார், இந்த உலகமும் அப்படிப்பட்டவர்களை தேடுகிறது. எல்லாரும் விரும்புகிற ஒரு வயசு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாலிப வயசு. பிசாசு அப்படிப்பட்டவங்களை தான் தேடி என்ன செய்கிறான், வலை விரித்து அவன் வலைக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போது நம்ம இங்கே பார்க்குறோம், அவனுடைய ஏஜ் என்னது, ஆண்டவரை தேடி வந்த அந்த சமயம் என்பது சரியான ஒரு சமயம். சிலர்லாம் வாலிபத்தில் போய் வாங்க இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கன்னா கொஞ்ச நாள் போகட்டுங்க, அந்த கல்யாணமெல்லாம் பண்ணி பிள்ளைக்குட்டியெல்லாம் பெற்று அவங்களையெல்லாம் பெரிய ஆளாக்கி அவங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து வயசான காலத்தில் 60, 70 மூக்கு, வாய், கண் இதெல்லாம் ஃபால்ட் ஆனதுக்கப்புறம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஓடிடுவான். இது அப்படி இல்லை, இது சரியான சமயம். அவன் வந்த சமயம், இயேசுவை தேடி வந்த அந்த வாழ்க்கையின் சமயம் என்பது சரியான சமயம். அல்லேலூயா. சரி, ஓகே, ஒரு டிக் போட்டுடலாமா? ஓகே. அடுத்தது பாருங்க, அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 17வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவன் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் எப்படி வந்தானா, எப்படி வந்தான், ஓடி வர்றான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவன் ஓடி வருகிறான். இப்போது நல்லா கவனிங்க, அவன் நடந்து மெதுவாக போகலாம், இயேசு தானே அங்கே அப்படியே போயிட்டுருப்பார், மெதுவாக போகலாம், அப்படி இல்லை, ஓடி வர்றான். அவரை பார்த்து ஓடி வருகிறான். ஆமென், அல்லேலூயா. இதுவும் ரொம்ப ஒரு பொதுவாக ஓடுறது எதுக்காக ஓடுவாங்க சொல்லுங்க? இப்போ நீங்கள்லாம் எதுக்காக ஓடுறீங்க? ஓடாமல் யாரும் இருக்கிறதில்ல. இப்போ ஓடுறோம் அப்படின்னா எதுக்காக ஓடுறோம்? அர்ஜெண்ட், அவசரம். விட்டோம்னா பஸ் என்ன செஞ்சிடும், நான் இருங்க, நான் இப்போ அவசரமாக போயிட்டுருக்கேன். சிலர்லாம் வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு கிடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னா, டைம் ஆயிடுச்சு, அவசரம், அதுக்கு தான் என்னது இந்த ஓட்டமே வரும். இல்லைன்னா மெதுவாக அப்படியே மெதுவாக போட. இப்போ என்ன, இன்றைக்கி தான் ஸ்கூல் தான் லீவு, எந்திரிக்கிறதே ஓட்டம் இருக்காது. இல்லைன்னா காலையில் எழும்பும்போது ஆரம்பிக்கிற ஓட்டம். அப்போ பாருங்க, இந்த ஓட்டம் ஒரு அவசரத்தை உணர்ந்த ஒரு செயல். ஆமென், அல்லேலூயா. இந்த ஓட்டம் என்பது அவசரம், அவசரம், மெதுவாக செய்யக்கூடிய காரியம் இல்லை, இது அவசரமான காரியம். ஆண்டவரை தேடி வருவது என்பது அவசரமான காரியம், சரியான டைம். அதே நேரத்தில் மெதுவாக போய் பார்க்கலாம், அப்படி இல்லை, ஒரு வருஷம் போய் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம்,
ஆண்டவர்கிட்ட ஒரு வருஷம் கழித்து போய்க்கலாம், அப்படியே மெதுவாக பையன் நடந்து போகலாம், நிதானமாக நடந்து போகலாம், அடுத்த வண்டியில் போகலாம், அதெல்லாம் இல்லை, ஓடி வர்றான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவசரம் அவசரம், இப்படியே சீக்கிரம் ஓடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஓடி. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் சிலர் பாப்பா ஓடி ஓடி இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வரும். அப்புறம் தான் தெரியும் அவங்க ஏன் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3 நிமிஷம் முன்னாடி அடுத்த 3 நிமிஷத்தில் இன்னொரு வண்டி வரும், ஆனாலும் ஓடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு அது அவசரம் அவங்களுக்கு சூழ்நிலை. வீட்டுக்கு போகும்போது அப்படி தான் ஓடுறான், வேலைக்கு போகும்போது அப்படி தான் ஓடுறான், என்னன்னு தெரில. சரி பாருங்க, இப்படி ஓடுகிறதான அனுபவம் என்பது அந்த அவசரத்தை உணர்ந்து, இப்போ நம்ம மெதுவாக போகிற காலம் இல்லை, அவசரமாக முன்னாடி போயிட்டா பரவாயில்லையே, 3 நிமிஷம் முன்னாடி போயிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிறதற்காக ஓடி வருகிற அனுபவம். அல்லேலூயா. சரி, அதே 17வது வசனத்தில் அங்கே சொல்லியிருக்கு, இவன் பாருங்க வாலிப பருவத்தில் வந்தான், நல்ல சரியான டைமு. இன்னொன்று பாருங்க, ஓடி வந்தான், அந்த நிலையின் அவசரத்தை உணர்ந்து ஓடி வர்றான், அதுவும் ஓகே, 95+னே வைங்க. அடுத்தது ஆண்டவர்கிட்ட வந்து அவன் எப்படி கேட்குறான் பாருங்க, அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு முழங்கால் போட்டான். இயேசுவுக்கு முன்பாக என்ன செய்துட்டான்? முழங்கால் படியிட்டு முழங்கால் போட்டு தான் பேசுகிறான். இயேசு நிற்கிறாரு, இவன் என்ன செஞ்சிட்டான்? முழங்கால் போட்டான். முழங்கால் போட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கய்யா, நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஏற்றுக்கிறேன். சும்மா அப்படியே டிஸ்டன்ஸில் நின்று அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சிலர்லாம் அப்படி இருப்பாங்க, அப்படியே ஒதுங்கி நிற்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா இப்படியா சொல்கிறாரு, சரி அப்படியே ஓடிடலாம், திரும்பி பார்க்காம ஓடிடலாம், அப்படி இருப்பாங்க. இவன் அப்படி இல்லை, வந்ததே என்ன பண்ணிட்டான், காலில் விழுந்துட்டான், முழங்கால் போட்டான். இது வந்து அவனுடைய மனசு என்ன எதுக்காக கட்டுதுன்னா, அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்து கொள்ளலாம், ஏற்றுக்கலாம். ஏற்ற அந்த அந்த மனப்பான்மை என்பது அவர் சொல்கிறதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து என்ன செய்திருக்கிறான், முழங்கால் போட்டிருக்கிறான். அதுவும் ரொம்ப ஒரு நல்ல அனுபவம். நல்ல அனுபவமா இல்லையா? ஓகே. அப்போ உன்னுடைய மனசு என்ன செய்யுது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன செய்யணும், கேட்கணும். அப்படிங்கிறது தான் அவனுடைய அந்த மனப்பான்மையோடு தான் அந்த முழங்கால் போட்டால். அதுலேயும் அவனுக்கு என்னது கொடுக்கலாம், மார்க்கு 95+ கொடுத்துடலாமா? சரி ஓகே. ஏற்ற மனசு, நல்லா கவனிங்க, ஏற்ற சமயத்தில் வந்தான். அது நம்ம போகிற விஷயம் அவசரமான விஷயம்னு சொல்லிட்டு ஓடி வர்றான். அடுத்து இங்கே வந்தோடனே என்ன செய்து விடுகிறான், முழங்கால் போட்டுற. இவர் என்ன சொன்னாலும், சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை என்ன செய்கிறேன் அப்படிங்கிற நினப்பில் முழங்கால் போடுறத பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், அந்த 17வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அவர்கிட்ட கேட்குறான், போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள அப்படின்னு சொல்கிறான். இதில் 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், கவனிங்க. யாருக்கிட்ட வந்தானா, இவன் இயேசுவினிடத்தில் வந்தான். நல்ல போதகரன்னு சொல்லி யாருக்கிட்ட வந்தான்? அன்னைக்கு எத்தனையோ போதகர்கள் இருந்தாங்களே இல்லையா? பெரிய பெரிய இயேசுவை விட பெரிய பெரிய போதகர்கள்லாம் ஆலயத்தில் இருந்தாங்க. ஆனால் இவனுக்கு தெரியும், நித்திய ஜீவன் வேணும்னா யாருக்கிட்ட தான் வரணும், இயேசுவிடம்தான் வர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தான் சொன்னார், நான் அவைகளுக்கு என்னது வாழ்வு தருகிறேன், ஜீவன் தருகிறேன், அதை பரிபூரணப்பட வைக்கிறேன். அப்போ இவனுக்கு தெரிந்தது, யாருக்கிட்ட போகணுங்கிறது தெரிந்தது. நித்திய ஜீவனை இவர்தான் தருவார், இவரிடத்தில் தான் போக வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து தான் என்ன செய்கிறான். அன்னைக்கு பாருங்கள், பிரதான ஆசாரியன் இருந்தார், வேதபாரகர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், வேதத்தை கற்று தேர்ந்த பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே இருந்தார்கள், ராஜாக்கள் இருந்தார்கள், பெரிய செல்வந்தர்கள், இவனை போல பெரிய செல்வந்தர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்கல, அவங்கள தேடி போகலை. யாருக்கிட்ட தான் வந்தான், இவர் தான் நித்திய ஜீவனை தர முடியும் அப்படின்னு சொல்லி கரெக்டான நபரிடத்தில் வந்தான். ஆமென், அல்லேலூயா.
இன்னொன்று, அவன் கேட்ட கேள்வியும் அப்படிப்பட்டதான ஒரு அருமையான கேள்வி. என்ன கேட்டான்? நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இதுவும் அப்படிதான். என்ன அவசியம், எது தேவை, எது முக்கியமானது என்பது அவனுக்கு தெரிந்தது. யாருக்கிட்ட போய் எதை கேட்கணும், அவன் கேட்ட காரியமும் ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி தானே? இயேசுக்கிட்ட போய், ஆண்டவரே ஒரு 1,00,000 ரூபா கொடுங்க, ஒரு 10,00,000 ரூபா கொடுங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சைபர் கூட எனக்கு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூட சேர்த்து வச்சுக்கிறேன். இல்லை இல்லை, நித்திய ஜீவன் வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய அந்த அந்த எது அவசியம், இன்னைக்கு எனக்கு அவசியமானது எது, அது அவனுக்கு தெரிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அது தெரியணும். பாருங்க, அவனுக்கு அது தெரிஞ்சிருந்தது. நித்திய ஜீவன் வேணும். இன்னைக்கு நம்மளை பார்த்து உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரேயர் பாயிண்ட் நம்பர் 1 என்ன? இப்போ உஷாராக இருப்பீங்க, அப்படிதானே? அப்போ பாருங்க, சிலருக்கெல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் வேண்டான்னு சொல்ல, அதெல்லாம் வேணும். ஆனால் நம்முடைய ஃபஸ்ட்டு ப்ரேயர் பாயிண்ட் எதுவாக இருக்கணும்னா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நான் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், அந்த கல்லன் கேட்டது அதுதான். உம்முடைய ராஜ்யத்தில் நான் இருக்கணும். அது அவனுடைய முக்கிய ஜபக்குறிப்பு. அந்த கல்லனுக்கு தெரியுது, இந்த செல்வனுக்கு தெரியுது, நம்ம எல்லாருக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கிறா, 3வது படிக்கிறா, பாஸ் ஆகணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. என் பையன் 1வது படிக்கிறான், பாஸ் ஆகணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. என் வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, கன்ஃபார்ம் ஆகணும். அப்படி சிலர், எனக்கு சரீரத்தில் ஒரு நோய் இருக்குது, எல்லாம் ரைட்டு தான், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் வேணும் தான். ஆனால் முக்கியம் என்னது? பரலோகம், தேவனுடைய ராஜ்யம், நித்திய ஜீவன், அது வேணும். அதான் சொல்லியிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போ இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? கூடவே வந்துடும். இது அவனுக்கு தெரிஞ்சது. சரியான எது அவசியம் என்பது அவனுக்கு தெரிந்தது. அதை யார் தருவார் என்பதும் அவனுக்கு என்ன செய்தது? தெரிந்தது. இதுதான் அவசியம் இன்னைக்கு வாழ்க்கைக்கு. அதை இயேசுதான் தருவார் என்பதும் அவனுக்கு தெரிஞ்சதுதான். அவன் எல்லாம் ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு எத்தனை மார்க் போடலாம்? அதே 95 சென்னே போட்டுக்கலான்னு வைங்க. ஓகே, எல்லாம் வந்தாச்சு. இப்போது அவன் என்ன காரணத்துக்காக வந்தானோ அதற்கு சரியான ஒரு பதிலும் அவனுக்கு இயேசு என்ன செய்துட்டார்? அந்த 17வது அந்த 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அதற்கான பதிலை அவன் கேட்டான். எனக்கு அங்கே இடம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். நல்ல கவனிங்க, அவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே எனக்கு பரலோகத்தில் இடம் வேணும். இயேசு சொன்னார், நல்ல புரியுற மாதிரி சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு பரலோகத்தில் இடம் வேணுமாப்பா. அவர் சொன்னார், பூமியில் இருக்கிற உங்கள் சொத்தை பூரா வித்துறியா, இங்கே இருக்கிற 10 ஏக்கரை வித்துரு, அங்கே தானாக இடம் வந்துருன்னார். அவ்வளோதான். அல்லேலூயா. பாருங்க, இங்கே இருக்கிறது அவ்வளோத்தையும் விட்டுரு, இங்கே கலத்தி விட்டுரு உன்னைய. இங்கே நீ போட்டு வச்சுருக்கிற பாரு லிங்க்கு, இந்த உலகத்தோடு போட்டு வச்சுருக்கிற பாரு ஒரு செயின், அதை அவுத்து விட்டீங்கன்னா நீ என்ன செஞ்சிடலாம்? ஆமாம், நீ தான் மாட்டி வச்சுருக்கிற. அதான் அந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். நீ இங்கே என்னவா இருக்கிற? கான்டாக்டாக இருக்க, இங்கே தொடர்பாக இருக்க, இங்கே மாட்டி கிடக்கிற, இங்கே சிக்கி கிடக்கிற, இந்த ஒரு பிரச்சனையில் இங்கே சிக்கி கிடக்கிற, அதை அவுத்து விடு, அதிலிருந்து வெளியே வா, அதை கலட்டி விடு, அதை விட்டு ஓடி வா, அப்போ தான் இதை பிடிக்க முடியும் அப்படின்னு கரெக்டான பதிலை சொன்னார். இங்கே விட்டு என்ன அங்கே என்ன செய்யலாம்? பிடிக்கலாம். இல்லை ஆண்டவரே, நான் இதை விட மாட்டேன். அப்போ என்ன செய்ய முடியாது? அப்போ பாருங்க, அவனுக்கு சரியான பதிலும் கிடைச்சது. கடைசியில் 7வதாக உங்களுக்கு சொல்கிறேன், 22வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அவன் எப்படி போனானா வீட்டுக்கு? எப்படி போகிறான்?
என்ன பண்ணுறது, எல்லாத்துலேயும் 95+. ஆனால் கடைசி 7வது சப்ஜெக்டில் 0 ஆயிடுச்சு. மிகுந்த துக்கத்தோடே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துக்கத்தோடே போய்விட்டான். மனம் அடிந்து பாருங்க, மனசு உடைஞ்சு. அப்போ இவன் பண்ண இவ்வளோ காரியம், எவ்வளோ காரியம் பாருங்க. சரியான நேரத்தில் வந்தான், ஓடி வந்தான், முழங்கால் போட்டான், நித்திய ஜீவன் தருகிறவர் இயேசுதான்னு தெரிஞ்சு வந்தான். அப்போ பாருங்க, இதுதான் நித்திய ஜீவன் தான் அவசியங்கிறதும் தெரிந்தது வந்தான். இயேசு அவனை எங்கே தொடருமோ அங்கே கரெக்டாக தொட்டார். இதை ரிலீஸ் பண்ணுப்பா, இதை விட்டு விலகு, இதில் இருந்து வெளியே வா அப்படின்னு சொன்னார். அவனுக்கு அதிலிருந்து வெளியே வர என்ன இல்லை, மனசு இல்லை, கஷ்டமாக இருந்தது. அதனால் அவன் என்ன செய்துட்டான், துக்கத்தோடே வீட்டுக்கு போய்விட்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே கவனிங்க, இதைத்தான் அங்கே நம்ம 1 தீமோத்தேயுல வாசித்தோம். வலுவுகிற இப்படிப்பட்ட காரியங்களை விட்டால் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டு. ஆமென். இன்னைக்கு இந்த வருடத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். நம்ம எதுக்கெல்லாம் வலுவி நிற்கிறோம், எதெல்லாம் இன்னும் விட முடியலை, அதை விட்டோம்னா அதை பிடிக்க முடியும். ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மேலான காரியத்தை பிடிக்க முடியும். சின்ன சின்ன காரியங்களை விட முடியாமல் பெரிய பெரிய காரியங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் விட முடியலை. அந்த இடத்துல நழுவிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்த டச் பண்ணுறார் ஆண்டவர். இந்த இவனுக்கும் அப்படி தான் தொட்டார். எப்படி தொட்டுறாருன்னா, அன்பு கூர்ந்து தொடுகிறார். அழகாக சொன்னார், எல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனால் ஒரே ஒரு குறைவு இருக்குது. ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இடம் தரல. ஒரே ஒரு குறைவு இருக்குதுப்பா, ஒரே ஒரு குறைவு இருக்குது உங்ககிட்ட. நீ எல்லாம் ஓகே தான், நல்லா இருக்குது, உன் வாழ்க்கை நல்லா இருக்குது, உன் பேச்சு நல்லா இருக்குது, உன்னுடைய ஆராதனை நல்லா இருக்குது, உன் காணிக்கை நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கப்பா. நீ தினந்தோறும் ஆராதனைக்கு வர்ற, உன் பலத்தில் என்னெல்லாம் செய்கிற, எல்லாம் பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் இந்த ஒரு விஷயம் சரியில்லைப்பா, உன் மேலே அன்பு வச்சு நான் சொல்கிறேன், இதை விட்டுரு, அப்போ தான் அதை அடைந்து கொள்ள முடியும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை ஆண்டவரே, அதை எப்படி நான் விடுறது அப்படின்னா, அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஆகையினால் தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி, விசுவாசத்தை விட்டு வலுவச் செய்கிறவைகளை விட்டு ஓடி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது நமக்கு வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது, ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிற எதுவானாலும் அவைகளை நாம் என்ன செய்யணும், விட்டுறணும். அல்லேலூயா. அப்படி எல்லோரும் கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்தில், டைம் இருக்குது பாருங்கள், ஒரு 2 நிமிஷம். இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறேன்னா, நம்மை ஆண்டவர் கரத்திலே தாழ்த்தினவர்களாய், இந்த ஒரு வருஷத்தில் ஆண்டவர் இப்படி சின்ன சின்ன காரியங்களை விட்டு வா அப்படின்னு எவ்வளவு நாட்கள் பேசி இருப்பார். எத்தனை வசனங்களை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். இதை விடாதனால எவ்வளவு பெரிய மேன்மையை இழந்துட்டு இருக்கீங்க தெரியுமா? எவ்வளோ மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இழந்து கொண்டிருக்கிறீங்க தெரியுமா? இந்த வாலிபன் சரியான வாழ்க்கையின் சரியான சமயத்தில் வந்தவன். இந்த வாலிபன் அவசரத்தை உணர்ந்து வந்தவன். இந்த வாலிபன் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோடு வந்தவன். நித்திய ஜீவனை தருபவரிடத்தில் வந்தவன். நித்திய ஜீவன்தான் அவசியம் ஒரு மனிதனுக்கு என்பதை உணர்ந்து வந்தவன். எல்லாம் நல்லதுதான், எல்லாம் நல்லதுதான். அப்படிப்பட்ட அந்த மனிதன் மேல் இயேசு அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து சொல்றாரு,
நீ செய்கிற எல்லாம் நல்லதாப்பா இருக்கு, ஆனால் ஒரே ஒரு குறைவு இருக்குப்பா, அன்போடு சொல்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்கிறார், அன்போடு சொல்கிறேன்ப்பா, அன்போடு சொல்கிறேன், உன் மேலே அன்பு கூர்ந்து சொல்கிறேன், இன்னும் ஒரே ஒரு குறைவு இருக்கப்பா. எவ்வளோ நாள் தான் வலுவி வலுவி ஓடுவேன், எவ்வளோ நாள் தான் சமாளித்து ஓடிக்கிட்டு இருப்பேன், எவ்வளோ நாள் தான் நழுவி நழுவி ஓடிக்கொண்டு இருப்பாய். அந்த ஒரு குறைவும் சரி பண்ணுப்பா, அப்போ தான் இந்த உலகத்தில் இருந்து ரிலீஸ் ஆக முடியும், அப்போ தான் இந்த உலகத்தில் இருந்து விடுபட முடியும், பரலோக ராஜ்யத்திற்கு நீ வர முடியும். அப்புறம் நீ என்ன ஃபாலோ பண்ணு. ஹல்லேலூயா. அவனுக்கு அதை விட முடியாதனால என் வாழ்க்கையே துக்கமாக போச்சு, என் வாழ்க்கையே மனமடிஞ்சு போயிடுச்சு. அப்படி இல்லை அன்பானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஆமே, பலிபீடத்தில் வச்சிருங்க. ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன் சொல்லலாமா? வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தோம் ஐயா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தோம் ஐயா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. ஆண்டவரை நோக்கி பார். நாங்கள் விட வேண்டியதை சின்னதானாலும் பெரியதானாலும் உம்முடைய கையிலிருந்து நழுவி போகிற வழுவி போகிற எல்லா காரியங்களையும் நாங்கள் விட்டு ஓடி கர்த்தர் சொல்லி இருக்கிறவைகளை அடையும்படி நாட கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்வீரா. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, அந்த அருமையான நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சமூகத்தில் வர ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த எங்கள் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, இன்றைக்கு தியானித்த ஆண்டவரே இந்த வசனத்தின்படியும் அப்பா இயேசுவே, நீர் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது மை தேடி வந்ததான அந்த மனிதனுடைய வாழ்வை மையமாக வைத்து பார்த்ததான காரியங்களின்படியும் ஆண்டவரே இவைகள் எங்களுக்கு போதித்த அருமையான காரியங்களை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, விட்டு ஓட வேண்டியவைகளை விட்டோடி அடைய வேண்டியவைகளை நாடி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள, இந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள, அடைந்து கொள்ள, சின்ன காரியமானாலும் நீங்கள் சொல்கிற அந்த காரியத்தை விட்டுட்டு மேலானதை உறுதியாய் பற்றி கொள்ள எங்கள் வாழ்க்கை அப்படியே துக்கத்தோடு முடிஞ்சிடக்கூடாதப்பா, மனமடிந்து முடிஞ்சிடக்கூடாது. இந்த வாழ்க்கை முடியும் போது மகிழ்ச்சியாய் இங்கே கண்ணை மூடுனா இந்த பரலோகத்தில் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு
நீங்கள் வைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை சுதந்தரித்து கொள்ள எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்வீரா. நாளிலே வந்த எல்லாரையும் ஆசீர்வதி. தேவ கிருபை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ நன்மைகள் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தொடர்ந்து இன்று இரவு நடைபெறுகிற புது வருட ஆராதனை ஆசீர்வதியும். எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா, எல்லாரையும் கொண்டு வாங்க. புதிய நபர்களையும் கர்த்தர் கொண்டு வாங்க. உடைய நாமத்தை உயர்த்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. இந்த வல்லமையுள்ள கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை